உலகமே போற்றும் பேரழகியை ஒரு அடிமைக்கு நிச்சயம் முடித்ததன் ரகசியம் என்ன? கோழை என அவமானப்பட்டவனுக்கு கிடைத்த அபூர்வ சக்தி. ஒரு மாபெரும் அரசனின் மகன் அனாதையாக வாழ காரணம் என்ன? 20 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த ஜென்ம ரகசியம். வாங்க, கோடிக்கணக்கான மக்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அட்டகாசமான கதையை இலவசமாக கேட்கலாம். என் குலதெய்வமே, நிகப்ப சோதனையே, என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே பைரவ வம்சத்தின் குதிரை கணக்கும் சத்தம் காடை அதிர கேட்டது. யாரோ பைரவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் என்று உணர்ந்த ராணியால் கொஞ்சம் கூட நகர முடியவில்லை. ராணி தன் கையால் கொன்று குவித்த வீரர்கள் அவள் முன்னே ஒரு மாபெரும் பிணக்குவியலாக கிடக்க, அந்த பிணக்குவியல்களை தாண்டி தெரியும்படி 2 கைகளையும் உயர்த்தினாள். ஒரு கையில் குழந்தையும் இன்னொரு கையில் அவள் பிடித்திருந்த வாளையும் வானை நோக்கி உயர்த்தி பிடித்து நின்றாள். படார் என்று வெட்டிய மின்னல் ஒளியில் அந்த பிணக்குவியலுக்கும் குலதெய்வ கோயிலுக்கும் நடுவே அவள் கைகளில் இருந்த குழந்தையும் வாளும் மட்டும் பிரகாசமாக தெரிந்தது. அப்படி இருந்த நிலையிலேயே ராணியின் உயிர் பிரிய அப்பொழுது அந்த குதிரையில் வந்த ஒரு மர்ம உருவம் ராணியின் கைகளில் இருந்த பைரவ வம்சத்தின் வாரிசையும் அந்த வாளையும் தூக்கிக் கொண்டு கோவிலுக்குள் இருக்கும் சுரங்கப்பாதை வழியே ஓடியது. அதே சமயம் பைரவ வம்சத்தின் எதிரி வம்சமான சால்வன் வம்சத்தின் ராஜகுருவின் ஒரே மகனுக்கு பிறந்த குழந்தை இறந்து பிறந்தது. இதை சொன்னால் தன்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்த அரண்மனை வைத்தியர் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து கொண்டிருந்தார். திடீரென அங்கே வந்த அந்த மர்ம உருவம் கரிகாலனின் வாளையும் பைரவ வம்சத்தின் வாரிசையும் அதோடு சேர்த்து ஒரு மர்ம புத்தகத்தையும் அந்த வைத்தியரிடம் கொடுத்து ஒரு ரகசியத்தையும் அவரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தது. இறந்து போன ராஜகுருவின் பேரனுக்கு பதிலாக பைரவ வம்சத்தின் வாரிசை மாற்றி வைத்தார் அரண்மனை வைத்தியர். தனது மொத்த இனத்தையே சூழ்ச்சியாலும் நம்பிக்கை துரோகத்தாலும் கொன்ற சால்மன் வம்சத்து அரண்மனையிலேயே பைரவ வம்சத்தின் வாரிசு ஆதன் என்ற பெயரிலே வளர ஆரம்பித்தார். அவன் பிறந்த நேரத்தை வைத்து அரண்மனை ஜோதிடர் அவன் ஜாதகத்தை எழுத அவர் மிரண்டு போனார். இந்த உலகத்தையே ஆளப்போகிறவனின் ஜாதகம் என்பதை தெரிந்து கொண்டு அரண்மனை ஜோதிடர் உடனே அதை மன்னரிடம் தெரிவிக்க மன்னரும் அதிர்ச்சியில் ஆடிப்போனார். அதற்கேற்றார் போல் மன்னருக்கு பெண் குழந்தை பிறக்க சிறு வயதிலேயே ஆதனுக்கு தன் மகள் மைதிலியை திருமணம் செய்து கொடுப்பதாக ராஜகுருவிற்கு வாக்குறுதி கொடுத்தார் மன்னர் சத்ரபதி. ஆனால் பைரவ வம்சத்து மாவீரன் கரிகாலனுக்கு பிறந்த மகன் ஆதனும் சால்வன் வம்சத்து அரண்மனையில் ஒரு எலிக்கு பயப்படும் கோழையாக தென்பாலி நாட்டில் வளர்ந்து வந்தான். ஆதனை காப்பாற்றி கொண்டு வந்த மர்ம உருவமும் யாருக்கும் தெரியாமல் அவனுடைய நிழலாக இருந்து அவன் வளர்ந்து வரும் வரையில் கூடவே இருந்தது. 20 வருடங்களுக்கு பிறகு வீராதி வீரர்களும் சூரர்களும் இருக்கிற இந்த பலிபீடத்துல ஒரு எலிக்கு பயந்து நடுங்குற நீ என்னடா பண்ற? மைதிலி ஆதனின் காதலி. சிறு வயதிலேயே ஆதனுக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டவள். மைதிலி தென்பாலி நாட்டின் இளவரசி. 18 வயதேயான பருவ பேரழகி. கண்ணாடியை வெட்கப்படும் அளவிற்கு காந்தமேனிக்கு சொந்தக்காரி. ஒட்டுமொத்த தேசத்தில் இளைஞர்கள் தொடங்கி வயதான கிழவர்கள் வரை அவளின் கடைக்கண் பார்வைக்கு ஏங்கி கிடந்தனர். மைதிலி, நீ இன்னைக்கு நடக்க போற போட்டியில கலந்துக்க போறதா சொன்னாங்க. அதான் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, ஒரு ஓரமா இருந்து போட்டியில நான் ஜெயிக்கிறத பார்த்துட்டு போ. அப்புறம் யார்கிட்டயாச்சும் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு என்ன பத்தி சொன்ன, இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு நூல் கேக்குது என்று அவள் ஆதனை கேவலப்படுத்த அங்கிருந்த மக்கள் அனைவரும் மாவீரன் பேரரசன் கரிகாலனின் வாரிசு என்று தெரியாமல் ஆதனை பார்த்து சிரித்தார்கள். பக்கத்து நாடான கபாடபுரத்து இளவரசன் நட்டோரியனும் அங்கு வந்திருந்தார். அவன் இந்த போட்டிகளில் 7 நிலைகளை அடைந்த மாவீரன். நீண்ட நாட்களாகவே அவன் மைதிலியின் மீது பேராசை கொண்டிருந்தான். அந்த போட்டிக்கு வந்த ஆதனை பார்த்து, அடிச்சு போட்டா கேட்க ஆள் இல்லாத அநாத நாய் உனக்கு தென்பாலி தேசத்து இளவரசி கேக்குதா? அவ எனக்கானவன். அவளை தொந்தரவு பண்ணாம இருந்தான் நீ உயிரோட இருப்ப என்று ஆதனை அவன் எச்சரிக்கை செய்ய அங்கு வந்த மன்னர் சத்ரபதி, அட்டோரியா, உன் தகுதிக்கு இவனிடமெல்லாம் நீ பேசவே கூடாது. எப்பொழுதோ கொடுத்த வாக்குறுதிக்காக என் மகளின் வாழ்வை நான் கெடுத்து விட மாட்டேன். என் மகள் உனக்குத்தான் என்று மன்னர் சத்ரபதி சொன்னது ஆதனுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அதே சமயம் மைதிலி தன்னை காதலித்த நிறைய இளவரசர்களை தனக்கு இருக்கும் அழகாலும் ஆணவத்தாலும் அவமானப்படுத்தியிருந்தாள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று நடக்கும் இந்த போட்டியில் மைதிலி ஜெயித்து பீனிக்ஸ் பறவையின் சக்தியை அடையவே கூடாது என்று ஒரு திட்டம் போட்டனர். அந்த இளவரசர்களில் அட்டோரியனும் ஒருவன். அவன் ஒருமுறை மைதிலியிடம் அவமானப்பட்டதால் அவளை பழிக்கு பழிவாங்க அவள் தந்தையுடன் உறவாடி அவளை அவமானப்படுத்த காத்துக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்த ஆதன், மாமா, மைதிலியை தோற்க வைக்க சதி நடக்கிறது. அதற்கு முழு காரணமே இந்த அட்டோரியன் தான் என்று மன்னர் சத்ரபதியின் கைகளை பிடித்து ஆதன் கெஞ்ச, என் கைய பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இன்னொரு தடவை மாமான்னு சொன்ன உன் நாக்க அறுத்துடுவேன். யாருங்க இந்த பிச்சைக்காரனை தூக்கி பலிபீடத்தின் வெளியே போடுங்கள் என்று மன்னர் சத்ரபதி கூற 5 காவலாளிகள் ஆதனை சரமாரியாக தாக்கியதில் அவன் நிலை குலைந்தான். அவன் மைதிலி மைதிலி என்று அவள் பெயரை சொல்லிக் கொண்டே மயங்கி போனான்.
அட்டோரியன் மனதிற்குள் நிம்மதி அடைந்தான். அவனுக்கு எல்லாம் சுலபமாக முடிந்துவிடும் என நம்பினான். மைதிலி பலிபீடத்தில் ஏற தயாரானாள். பலிபீடத்தில் ஏறி நிற்பவர்கள் தனது ஆத்ம சக்தியால் 100% கவனம் பிசகாமல் எந்த விலங்கின் சக்தியை அடைய நினைக்கிறார்களோ அந்த விலங்கிற்கான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பார்கள். பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து அந்த விலங்கை அவர்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். அப்பொழுது அவர்கள் மீண்டும் மந்திரத்தை கூற கூற அந்த விலங்கின் மொத்த சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு கிடைக்கும். இதில் 1% கவனத்தை சிதறவிட்டால் கூட அவர்கள் உயிர் பறிபோய்விடும். இதை தெரிந்து வைத்திருந்த அட்டோரியன் மைதிலி பலிபீடத்தின் மீது ஏறி நின்று மந்திரத்தை சொல்லும் பொழுது அவளின் கவனத்தை திசை திருப்ப பல திட்டங்களை தீட்டியிருந்தார். இதை தெரியாத மைதிலி மொத்த மக்களும் ஆர்ப்பரிக்க அந்த பலிபீடத்தின் மீது ஏறி நின்று வானத்தை பார்த்து ஒரு முறை கும்பிட்டு விட்டு கண்களை மூடி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாள். அவள் ஆரம்பித்த அடுத்த கணமே அந்த இடமே அமானுஷ்யமாக மாறியது. வானிலிருந்து இடி மின்னல் என தோன்ற அங்கிருந்த மக்கள் அனைவரும் மைதிலியின் சக்தியை பார்த்து ஒரு கணம் மிரண்டு போனார்கள். அப்பொழுது 1000 மின்னல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மின்சார அருவி போல மைதிலியின் மீது பாய அவள் தன் ஆத்மசக்தியால் உள்வாங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது பலிபீடத்தில் அருகே நின்று கொண்டிருந்த அட்டோரியனின் ஆள் ஒருவன் மைதிலியின் காலை நோக்கி ஒரு சிறிய இரும்பு குண்டை யாருக்கும் தெரியாமல் உருட்டிவிட அது நேராக சென்று மைதிலியின் கால்களில் பட அவள் கவனம் ஒரு கணம் திசை மாறியது. அடுத்த நொடி அவளால் அந்த மின்னல் அருவியின் சக்தியை தாங்க முடியவில்லை. வலி தாங்காமல் அவள் அலற இதை பார்த்த அனைவரும் பதட்டமடைந்தார்கள். இதை பார்த்த மன்னர் சத்ரபதி வேகமாக மைதிலியை காப்பாற்ற அவளை நோக்கி ஓடினார். ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற சத்ரபதியை மைதிலி அருகே நெருங்க விடாமல் அந்த மின்னல் ஒளி தூக்கி எறிந்தது. 50 அடி தள்ளி போய் கீழே விழுந்தார். காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க, அம்மா, அம்மா. அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்க புயல் காற்று வீச பெரிய இடி முழக்கத்துடன் மழை பொழிய வானெங்கும் மின்னல் வெட்ட அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பேரரசனைப் போல உடையணிந்து முகத்தில் முகமுடியுடன் ஒரு உருவம் வானத்திலிருந்து மைதிலியை நோக்கி இறங்கியது. மொத்த மக்கள் கூட்டமும் அதை பார்த்து ஒரு கணம் ஆடி போயினர். இறங்கிய அந்த முகமுடி மனிதன் அந்த மின்னல் ஒளியை தான் வாங்கிக் கொண்டு மைதிலியை அந்த மின்னல் ஒளியிலிருந்து விடுவித்தார். அதை பார்த்த மன்னர் சத்ரபதி கண்களை துடைத்துக் கொண்டு வேகமாக சென்று மைதிலியை தூக்கினார். யார் இந்த முகமுடி மனிதன் என்று மொத்த கூட்டமும் ஆர்வத்தோடு பார்க்க அப்பொழுது அவன் கைகளில் இருந்த முத்திரை பார்த்த ஒருவன் என்று கூற என விண்ணதிர ஒளி எழுப்பி கரிகாலன் என்ற பெயரை கேட்டதும் மன்னர் சத்ரபதியும் அட்டோரியனும் அதிர்ந்து போனார்கள். வானத்திலிருந்து வந்த அந்த மின்னல் சக்தியின் ஒளியை தன் மீது வாங்கிக் கொண்டிருந்த அந்த முகமுடி மனிதன் தன் உரையிலிருந்து வாளை எடுத்து அந்த மின்னலை நோக்கி காட்ட அந்த மின்னல் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. அந்த வைரவாளை பார்த்ததும் மன்னர் சத்ரபதிக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனெனில் அது பேரரசன் கரிகாலனுடைய வைரவாள். மக்கள் அனைவரும் சொல்வது போல கரிகாலன் தான் வந்திருப்பது என்றால் 20 வருடம் முன்பு இறந்தது யார் என்று அவர் குழம்பிக் கொண்டிருக்க அந்த முகமுடி மனிதன் மொத்த மக்களின் முன்னிலையிலும் வாளை தன் உரையில் போட்டுவிட்டு தன் முகமுடியை கேட்ட அங்கே யாரும் கனவில் எதிர்பார்க்காத வகையில் அவன் முகத்தை பார்த்த மைதிலி, மன்னர் சத்ரபதி, இளவரசன் அட்டோரியன் மற்றும் அங்கிருந்த மொத்த தென்பாலி தேசத்து மக்களும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனார்கள். தென்பாலி தேசமே ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அங்கே தெரிந்த முகம் யாருடையது? ஒருவேளை ஆதன் தான் இந்த முகமுடி அணிந்து வந்து மைதிலியை காப்பாற்றினானா? தான் மாவீரன் கரிகாலனின் ரத்தம் என்று அவன் தெரிந்து கொண்டானா? ஒருவேளை ஆதன் தான் என்றால் அவன் எப்படி ஒரே நாளில் மாவீரன் பேரரசன் கரிகாலனை போல் மாறினார்? சுரங்கப்பாதை வெளியே குழந்தையை கொண்டு வந்த மர்ம உருவம் யார்? அந்த உருவம் அரண்மனை வைத்தியரிடம் சொன்ன ரகசியம் என்ன? இப்பொழுது அந்த மர்ம உருவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அரண்மனை வைத்தியர் அந்த உண்மையை வேறு யாருக்கும் சொன்னாரா? உண்மையில் ஆதனின் நிலைமை இப்பொழுது என்ன? நம்பிக்கை துரோகத்தால் தன் இனத்தையே அழித்த சாலுன் வம்சத்தை பைரவ வம்சத்தை சேர்ந்த ஆதன் எப்படி பழிவாங்க போகிறார் என்பதை சுவாரஸ்யத்துடன் தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. 10 கோடி தமிழர்களுக்கு மேல் விரும்பி கேட்கும் டிராகன் வாரியர் கதையை கேளுங்க.